நடிகர் சிவகார்த்திகேயன் தொடர்பில் தற்போது ஒரு தகவல் வெளியாகி மிகப்பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை அண்மையில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் என்பவரது வீட்டிலும் சோதனைகளை மேற்கொண்டனர். டான் பிக்சர்ஸ் நிறுவனரான ஆகாஷ் பாஸ்கரன், தனுஷ் அவர்களின் இட்லி கடை, சிவகார்த்திகேயனின் பராசக்தி, சிம்புவின் 49, இதய முரளி உள்ளிட்ட படங்களை ஒரே நேரத்தில் தயாரித்து வருகின்றார். ஒவ்வொரு படமாக தயாரித்து லாபம் கிடைக்கும் பட்சத்தில் அடுத்த படத்தை தயாரிப்பதுதான் வழக்கம். ஆனால் வரும்போதே பிரம்மாண்டமாக அடுத்தடுத்து நட்சத்திர நடிகர்களை ஒப்பந்தம் செய்து தமிழ் சினிமாவில் சலசலப்பை ஏற்படுத்தியவர் ஆகாஷ் பாஸ்கரன். இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் சோதனை செய்த அமலாக்கத்துறையினர் முக்கியமான ஆவணங்களை கைப்பற்றியதாகவும், அதில் நடிகர் தனுஷுக்கு இட்லி கடை படத்தை இயக்கி நடிக்க ரூபாய் 40 கோடியும், சிவகார்த்திகேயனுக்கு முன்பணமாக ரூபாய் 25 கோடியையும், சிம்புவுக்கு முன்தொகையாக ரூபாய் 15 கோடியும் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே நடிகர்களான சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் தான் சிவகார்த்திகேயனின் பெயரும் அடிபட தொடங்கியுள்ள நிலையில் பராசக்தி படத்தில் நாயகனாக நடிக்க சிவகார்த்திகேயனுக்கு ஊதியத்துக்கு பதிலாக சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் ரூபாய் 70 கோடிக்கு பங்களா கட்டித் தருவதாக ஆகாஷ் பாஸ்கரன் கூறியதாகவும், அதை சிவகார்த்திகேயன் ஏற்றுக்கொண்டதாகவும் மூத்த செய்தியாளர் பிஸ்மி ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். தற்போது அமலாக்கத்துறையின் பிடியில் சிக்கியிருக்கும் ஆகாஷ் பாஸ்கரன் தலைமறைவாகி விட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது சிவகார்த்திகேயன் தொடர்பில் வெளியாகியிருக்கின்ற இந்த தகவல் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவங்கள் தொடர்பில் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.